மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் தேமுதிக இணையுமா? தொடர்ச்சியாக அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது திமுகவும் காங்கிரஸும். ஆனால் திமுகவை மிக கடுமையாக இன்னமும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறது தேமுதிக. இது குறித்து வாய்த்துக் கொண்டிருக்கிறோம். த்ரிஷா, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகத்தான் இருக்கிறதா தேமுதிக? அதனால தான் ஏதோ ஒரு இடத்தில் சமரசம் செய்து கொண்டு அவர்கள் கடுமையான விமர்சனங்களை திமுகவின் மீது வைத்தாலும் கூட ஒரு சமரசத்தோடு அவர்களுடைய கூட்டணி தேமுதிக யாரோடு கூட்டணி என்பது முடிவாகின்ற அந்த இறுதி நிமிடம் வரை தேமுதிக கூட்டணிக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தேமுதிக அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா? திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுமே கூட்டணிக்கு விரும்புவது வாலாட்டி குருவிகளைத்தான். தானியத்தை போடுகிறோம், வேண்டுவதை சாப்பிடுங்கள், அதற்கு பிறகு வாலாட்ட வேண்டும், சொந்த கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. இதுதான் இங்கே கூட்டணி பாலிசி காலங்காலமாக. 2014 எஸ்ரா சர்க்குணம் சொன்னதை நீங்கள் இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும். எஸ்ரா சர்க்குணம் வந்து கலைஞரோட மனசாட்சி. எப்படி வந்து விஜயகாந்த் ஒன்று பேசி பிரேமலதா வேற ஒன்று பேசுகிறாங்களோ அதே மாதிரி கலைஞர் ஒன்று பேசினா எஸ்ரா சர்க்குணத்தை வச்சு வேற பேச விடுவார். இவர் ஒரு கிறிஸ்மஸ் விழாவை அட்டன் பண்ணுறாரு. கிறிஸ்மஸ் விழா எங்கே நடக்குதுன்னா தேமுதிக தலைமையகத்தில் நடக்குது. தேமுதிக வந்து தேமுதிக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏற்படணும்னு 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ப்ரொபோசலை அவர் வைக்கிறார். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போகிறார். என்னன்னா 2014 பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அப்போ சபாநாயகராக இருந்த வீராகுமாரி அவர்கள் பிரதமராகணும். அது ஒரு தலித் பேஸ்ட் பாலிடிக்ஸ். 2019 ராகுல் காந்தி பிரதமராகணும்னு சொல்கிறாரு எஸ்ரா சர்க்குணம். அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது எதை நோக்கி போகுதுன்னா 2019 பாராளுமன்ற தேர்தலை நோக்கி போகுது. ஒன்று. ரெண்டாவது, திமுகவுக்கு இன்றைக்கு பெரிய தேவை என்னன்னா டெல்லியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லாக பெர்சன்ஸ் தேவை. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பீகார் தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு என்ன ஆச்சு? ஸ்டாலின் அவர்கள் போய் நிதிஷ்குமார், லாலு, காங்கிரஸ் 3 பேரும் இருந்த மேடையில் ஏறி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு காங்கிரஸ் திமுக கூட்டணி வருங்கிறது. அப்பவே தெரிஞ்சு போச்சு. இப்போ டெல்லியில் வந்து என்ன ஆகும்? சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்களோட சேர்ந்து டெல்லி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. சுல்தான்கள் பாலிடிக்ஸ் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டிலலாம் ஒன்றுமே ஆகாதுங்க. இது வந்து ஒரு முனிசிபாலிட்டிக்கு சமந்தான். டெல்லியில் தான் எல்லா அதிகாரமும், எல்லா அதிகார குவியலும் அங்கே தான், எல்லா பெரியவங்களும் அங்கே தான் இருக்காங்க. டெல்லி பாலிடிக்ஸை நோக்கி இது போகிறதுக்கு தேமுதிக உதவும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தேமுதிக யார் திமுக நினைக்கிறது? கண்டிப்பா தேமுதிக வந்து இப்போ திமுக மிக வலிமையாக எம்ஜிஆர் இருக்கக்கூடிய காலத்தில் கூட மத்திய அரசில் திமுக தான் கோலோச்சு கொண்டிருந்த ஒரு சூழல் இருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை திமுக தான் அங்கே மிக வலிமையாக இருந்தது. அத்துணை மிக வலிமையான துறைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் கையில் வைத்திருந்த நிலையில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத தேமுதிக மத்தியில் நமக்கு உதவுன்னு திமுக நினைக்குதுன்னு சொல்றது ரொம்ப முரணா தெரியுது. எப்படி நினைக்குதுன்னா சட்டமன்ற தேர்தல், அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி சட்டமன்ற தேர்தல் வேற, பாராளுமன்ற தேர்தல் வேற. சட்டமன்ற தேர்தலில் வந்து 5000 ஓட்டுக்கு கீழே டிசைட் ஆகிற தொகுதிங்கிறது ஒரு 60-70 தொகுதி. நம்ம 5000 ஓட்டுக்கு கீழே வாங்கினோம்னா கிட்டத்தட்ட நம்ம 60-70 தொகுதியில் தோற்று போயிடுவோம், இல்லைன்னா வெற்றி பெற்றுருவோம். அப்போ ஒரு 5% 4% ஓட்டு இருக்கிற ஒரு கட்சிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த கட்சி என்ன ஆகும்னா தன்னோட ஓட்டு சதவீதத்துக்கு மேலே வந்து சீட்டை டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இதில் ப்ராப்ளம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நான் அது திமுக சைடு வரும்னு நான் நம்பலை. என்ன காரணம்னா அவங்க வந்து பயங்கரமான ஒரு பேர வணிகத்தில் இப்போ இருக்காங்க. நீங்கள் 2009 பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக தனியாக நின்றுச்சுங்கிற மாதிரி ஒரு பிரமை இருக்குல்ல, அது தவறு. எனக்கு நல்லா தெரியும். கொட்டிவாக்கத்தில் ஒரு பங்களாவில் வந்து தேமுதிக திமுகவோடையும் பேரம் பேசினாங்க, அண்ணா திமுகவோடையும் பேரம் பேசினாங்க. அண்ணா திமுக ஸ்டைல் எல்லாத்துக்கும் தெரியும். 4 சீட்டுங்க அவங்களுக்கு, வேணும்னா வாங்கிக்கங்க, இல்லைன்னா விடுங்க. இதுதான் அவங்களோட ரிசல்ட்டு. ஆனால் திமுக வந்து கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, காங்கிரஸ் வேணா, அண்ணனுக்கு அது ஞாபகம் இருக்கும், காங்கிரஸ் வேணா அவங்களோட பங்கீட்டிலேருந்து, தொகுதி பங்கீட்டிலேருந்து தேமுதிக கொடுக்கட்டும், நாங்கள் 22 சீட்டு எங்கேலேருந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ தனியாகவே நின்றலாம் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக டிசைட் பண்ணிச்சு. அந்த 8% 10% ஓட்டை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. திமுக அண்ணா திமுக ரெண்டும் இல்லாத ஒரு கட்சிக்கு 8% 10% ஓட்டு. சீமானி எய்ம் பண்றது அதுதான். திமுக அண்ணா திமுக இல்லாத கட்சிக்கு 8% 10% ஓட்டுங்கிறது. 8% 10% ஓட்டு வந்து ஒரு சீட்டு கூட வரவே வராது. வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றியை ரொம்ப தீர்மானிக்கும். காரணம் என்ன அப்படின்னா இது பழைய தேமுதிக தவிர்க்க முடியாத சக்தி தான். அதனால தேமுதிக தவிர்க்க முடியாத சக்தியாக தெரியுது. ஆனா இந்த தேர்தலில் வந்து தேமுதிக வந்து சப்போஸ் கலட்டி விட்டாங்கன்னு வைங்க, அவங்களோட பேரம் எதுவுமே சரியா வராம அதிமுகவுக்கு போறதுக்கு வழி இல்லை. திமுக பொறுத்து பார்க்கும் என்ன ரொம்ப இருக்குதுன்னு இழுக்கிறாங்களேன்னு நினைப்பாங்க.
இன்னொன்னு என்னன்னா இல்ல, இப்போ அப்படி நினைக்க மாதிரி தெரியலங்கிறதா நீங்க விவாத பொருளே. அவர் இவ்வளவு கடுமையா விமர்சித்த பிறகும் தேமுதிக கூட்டணிக்கு தொடர்ச்சியாக அழைப்பு விடுப்பது அப்படிங்கிறது திமுக இன்னமும் பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறது. தேமுதிகவாக ஒரு உறுதியான முடிவெடுத்து ஐ திங்க் 20ஆம் தேதி அவர் அறிவிக்க போறதா சொல்றாங்க. நான் யாரோட கூட்டணி அப்படிங்கிறத பாஜக கூட்டணியோ அல்லது வேற ஏதோ ஒரு கூட்டணி அவர் முடிவு செய்தால் மட்டும்தான் அதன் பிறகுதான் தேமுதிகவின் மீது திமுக விமர்சிக்கவே தொடங்கும். 20ஆம் தேதி அவர் அறிவிக்க மாட்டார். என்ன காரணம்னா மே மாதம் இப்ப இருக்கிற நிலவரப்படி மே மாதம் முதல் வாரம் தான் நமக்கு தேர்தல்ங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏப்ரல் வரைக்கும் பேசலாம். அப்ப ஏப்ரல் வரைக்கும் இதை நம்ம பேசலாம். ஏப்ரல் வரைக்கும் அந்த பேரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அவர் அறிவிக்க மாட்டார். நான் அந்த எடுத்துக்கிறேன். திரு அறிவுச்செல்வன், எந்த இடத்துல நான் அதான் கேட்குறேன். நான் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளரிடம் வச்ச கேள்விதான் அது. திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு வாதத்தை தொடர்ந்து வைக்கிறது. அதிமுக வீழ்த்த வேண்டும் என்பது திமுகவினுடைய நோக்கம். அதற்கு நாங்கள் எல்லா வலிமையும் பயன்படுத்த தயாராக இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் காங்கிரஸ் கூப்பிடுறோம், தேமுதிக கூப்பிடுறோம். தட் மீன்ஸ் அது நாகரிகமாக சொன்னால் நாங்கள் ஒருவேளை தனியாக நின்று போரிடுவது என்பது இன்னும் கொஞ்சம் வலிமையை சேர்த்துக்கிறது தான் அப்படிங்கிறதுலேயே அவர்களுக்கே அந்த ஒரு கூட்டணியுடைய பலத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் ரொம்ப நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னேன். நான் அவர்களை பலவீனப்படுத்தணும்ல. கூட்டணியுடைய பலத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த அடிப்படையில் 234 தொகுதிகளிலும் மக்கள் நல கூட்டணி 4 மிகப்பெரிய கட்சிகளோடு நிற்குது. வலிமை வாய்ந்த கட்சிகள், வலிமை மீன்ஸ் வாக்கு சதவீதத்தில் இருக்கிறதோ இல்லையோ ஒரு நீண்ட கால அரசியல் பாரம்பரியம் உள்ள கட்சிகள், அடிப்படை கட்டமைப்பு உள்ள கட்சிகள். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் போட்டி போடுறது ஐ திங்க் நீங்களும் கூட ஒரு வேட்பாளர் நினைக்கிறேன். பார்க்கக்கூடிய நேர்களுக்கு உங்களை வேட்பாளராக இப்போ பாருங்க, உங்களுடைய வயது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் இந்த கூட்டணி குறித்த விவாதங்களை முதல்ல அந்த அந்த பதிலுக்குள்ள வந்துட்டு நான் என்னுடைய இங்கே கேட்ட கேள்விக்குள்ள போலான்னு விரும்புகிறேன். முதலில் எனக்கு குறித்து திமுகங்கிறது ஒரு அழுக்குமுட்டை கட்சி தான் எனக்கு. அது என்னடா அழுக்குமுட்டைன்னு சொல்லணும்னு உங்களுக்குலாம் ஐயா கூட கோவம் வரலாம். பல விமர்சனங்களை நாங்கள் தாங்கியவர்கள். ஏன்னா இதை நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம். ஏன்னா உறுதியாக பதில் கொடுக்க முடியாது. அவசியம் இல்லாதவர்கள் நீங்க. இல்ல ஏன்னா இதை நான் சொன்னா ஐயா பொருட்படுத்தாம இருக்கலாம். ஆனா சொன்னவர் இவங்க கூட்டணி கட்சிக்கு வந்திருக்க மரியாதைக்குரிய EVK இளங்கோவன் 14/3/2013 சொன்னார். இனிமேல் வீண் அழுக்கு மூட்டைங்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை காங்கிரஸ் சுமக்க மாட்டார்கள். 4 மேடைகளில் இருக்கிறார்கள். யார் 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 நான் இல்ல சொன்ன தேதி ஐயா மன்னிக்கணும் வைகோ பேசினது நாங்க கடக்குறோம். ஐயா நான் உள்ள வரல ஐயா நான் உள்ள வரல நான் கேக்குறது ஏன் சீமான் எப்படி பேசுறாங்க சொல்லலாம். நான் கேட்பது 4ஆம் தர வசனங்களை ஐயா நான் ஒரு நிமிஷம் இல்ல ஒருவேளை ஐயா ஒரு நிமிஷம் அறிவுச்செல்வன் இல்ல நான் அந்த மாதிரியான அரசியல் ஆட்டுக்குள்ள நான் ஒருபோதும் விவாதத்தை பரபரப்பாகணுங்கிறதுக்காக கூட நான் முயற்சி பண்றது கிடையாது. வரக்கூடிய ஆளுமைகளுடைய கண்ணியம் குறையாம இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒருவேளை ஐயா கவனிக்காமல் இருந்து அந்த வார்த்தையை கொடுத்திருக்க கூடும். அதுக்காக நான் சொல்றேன். அவருடைய கூட்டணி அவருக்கு ஒரு கட்சி இருக்கு, பிரஷர் வரக்கூடாது. ஐயா அவர் சொன்னது திரு EVK இளங்கோவன் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஐயா நான் உங்களுக்காக தான் பேசுறேன். அப்படி அவர் சொல்லி முடிச்சோட நீங்க 4ஆம் தர பேச்சாளர்கள்னு சொன்னீங்கன்னா அது EVK இளங்கோவனை குறிக்கிறதா ஆயிடும்னு அருண் கேக்குறாரு. இல்ல நான் அதான் இல்ல நீ அந்த விமர்சனத்தை நான் தெரிஞ்சுதான் வைக்கிறேன்னா நீங்க இல்ல பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நீங்க நான் தெரிஞ்சுதான் வைக்கிறேன் EVK இளங்கோ அப்படித்தானே நீங்க சொல்லலாம். அப்படி அதாவது அந்த நரகல் நடையை யார் பயன்படுத்தி இருந்தாலும் அதற்கு பொறுப்பானவர்கள் அவர்களே. அது யாராக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டேன். அதை இங்க மீண்டும் சொல்லாங்க. அந்த குற்றச்சாட்டிற்கு சீமான் முதல் வைகோ வரை யாரும் தப்ப முடியாது. அதற்கு களம் வேறு தளம் வேறு. அங்க உங்களை சந்திக்க தயார். இது அல்லங்க. முக்கியமான பொருள் இங்க பாருங்க. ஐயா உங்க வயது கூட என்னோட அரசியல் அனுபவம் இல்ல ஐயா. நீங்க நான் உங்களை பார்த்து ஐயா வைத்திலிங்கம் போன்றவர்களை பார்த்து மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களை பார்த்து அரசியல் படித்த பிள்ளைகள், அதே திராவிட இயக்கத்து பிள்ளைகள் படித்தவர்கள். நாங்க 13/3/2013 மரியாதைக்குரிய தமிழினத்தின் தந்தை ஐயா கருணாநிதி சொல்லும்போது சொல்கிறார், கூடா நட்பு கேடா முடியும். நாங்கள் இனிமேல் ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் சொன்னாரு, இன்னும் தீங்கிழைக்கிறது இருக்காதுன்னு. நாங்கள் பரவாயில்ல, நீ கூட்டணி மாறிடுச்சு, ஆட்சியில் அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த நாள் அதே 4ஆம் தர பேச்சாளர் மரியாதைக்கு EVK இளங்கோவன் குலாநபி ஆசாத்தோட நீங்க வச்சு பேச்சுவார்த்தை நீங்க அந்த வார்த்தையை ஐயா சொல்ல வார்த்தை நீங்க அது இல்ல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நீங்க யாரும் இல்ல சொல்லல. EVK இளங்கோவன் நீங்க இல்ல அந்த மாதிரியான வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். பரவாயில்ல, மரியாதைக்குரிய EVK இளங்கோவன் தான் சொல்றாரு, அழுக்கு மூட்டைகளை வைத்து சுமக்க வேண்டிய பொறுப்பு இனிமேல் இல்லை, நாங்கள் இப்போது முதுகில் சுமையில்லாமல் இருக்கிறோம் என்று. அதை யாரும் மறுக்க முடியாது. இது ஊடகங்கள் பார்த்தது. இன்னைக்கு சமூக இணையதளங்கள்ல நீங்க சொல்கிற நாமே மாற்றுங்கிற அந்த அணிதான் அதை பரப்புச்சு. நாங்கள் அதுக்குள்ள வரல.